எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்திருக்கிறான்னா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும்? நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட 4-5 கவிஞர்களுக்கு மேல பெண் கவிஞர் எடுக்க முடியாது. ஆனா சங்க காலத்துல அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது. பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ற வழக்கம் கிடையாது. ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது. தெரிஞ்சுக்குங்க. ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து மேலோங்கி வந்த சமூக இனத்துல ஒருபோதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது. இது தாய் வழி சமூகம் பெறுவா. அப்ப நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறோம். அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம். பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள். அதுவும் தோப்பா எழுதுறாரு. தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு. காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு 90%. அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம். காவல் தெய்வம் கண்ணு மூடலாம? காவல்காரர் கண்ணமைக்கலாமா? அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது. 2 திரிசூலத்தோடு இருக்கும். ஏன்னா எதிரி வந்தா கொல்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் வருத்தப்படக்கூடாது, காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஏன் வடக்கு நோக்கினா ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கேந்து தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கிய எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை